கோலாகலமாக நடந்த மீன்பிடி திருவிழா 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி மற்றும் திருப்பத்தூர் தாலுகா பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் மீன்பிடி திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள மருதிப்பட்டி மருதி கண்மாயில் இன்று பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் முறையூர், சூரக்குடி, சிலநீர்பட்டி, அரளிப்பட்டி போன்ற கிராமங்களில் இருந்து வருகை தந்த 1000க்கும் மேற்பட்டோர் மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டனர். நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க மடைக்கு மாலை அணிவித்து சாமி கும்பிட்ட பின் கிராம முக்கியஸ்தர்கள் மீன்பிடிக்க அனுமதி வழங்கினர். மீன்பிடிக்க அனுமதி கிடைத்தவுடன் மின்னல் வேகத்தில் ஓடி கண்மாயில் இறங்கி மீன்களை பொதுமக்கள் பிடித்தனர். தாங்கள் கொண்டு வந்திருந்த கொசுவலை, மீன்பிடி வலை, அரிக்கூடை, கச்சா உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் கெண்டை, ஜிலேபி, ஐரை, விரா உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை குடும்பத்துடன் வருகை தந்து மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். இப்படி கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றால் விவசாயம் செழிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதால் தொன்று தொட்டு கிராமங்கள் தோறும் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருவதாக கிராமத்தினர் கூறுகின்றனர். என் பேர் லட்சுமி. நாங்க மருதிக்கு மாய்க்கு வந்தோம் மீன் பிடிக்க. எல்லாரும் மீன் திருவிழா மாரி மீன் பிடிச்சு எல்லாரும் சிலேபி, விரா மீன், கட்லா எல்லா மீனும் பிடிச்சு எல்லாரும் கொண்டுகிட்டு போறாங்க. நல்லா இருக்கும் மீன் குழம்பு, கம்மா மீன் வந்தாக. எல்லாம் கூட்டமா இருந்து அதை பார்க்க எல்லாம் ஜாலியா இருந்தோம். எல்லாரும் மீன் பிடிச்சு நிறைய கொண்டுட்டு போறாங்க வீட்டுகளுக்கு.